மேஜரா மைக்ரைன் அப்படின்னாலே சில விஷயங்கள் நம்மளுக்கு ட்ரிகர் பண்ணி அதை வந்து காஸ் பண்ணி நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி சைனசைட்டிஸ்னால அந்த மைக்ரைன் வருது அப்படிங்கும் போது சைனசைட்டிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரி பண்ணும் போது தான் இந்த ப்ராப்ளமும் நம்மளுக்கு சரியாக. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனோம் அப்படிங்கும் போதும் இந்த மைக்ரைன் வந்து வரதுக்கு சான்சஸ். ஸோ அதுக்கான நம்ம மெடிடேஷன் எடுக்கிறது, ஸோ இதெல்லாம் பண்ணும் போது பூ வைப்பாங்க, வாசம் தாங்க முடியாது, இல்லை பெர்ஃப்யூம் கிராஸ் பண்ணாங்கனாலே அவங்களுக்கு வந்து அந்த தலைவலி தாங்க முடியாது. அதனாலேயும் வந்து இந்த மைக்ரைன் வர்றதுக்கு சான்சஸ். மைக்ரைன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு காது பக்கத்துல நெத்தி பக்கங்கள்ல தான் வந்து வர ஆரம்பிக்கும். லைஃப் லாங் இருக்குமா அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு இது ஒரு எபிசோட்ஸ் மாதிரி தான், டெய்லியுமே இருக்காது. இந்த மைக்ரைன் அப்படிங்கும் போது டெய்லியுமே இருக்காது. வணக்கம் மேம். மேம், மைக்ரைன்னா என்னன்றதே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. நீங்க ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்க. மைக்ரைன்னா என்ன? மைக்ரைன் அப்படின்னு சொல்லும் போது இது ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மேஜரா நிறைய பேருக்கு இந்த ஒற்றை தலைவலி தான் இருக்கும். சில ரேர் கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 2 சைடுமே வலிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. மோஸ்ட்லி சில பேருக்கு வந்து லெஃப்ட் சைடு வலிக்கும், சில பேருக்கு வந்து ரைட் சைடு வலிக்கும், சில பேருக்கு மாறி மாறி வலிக்கும். அவங்களோட ஏஜை பொறுத்து இல்லை அவங்களோட ஜெண்டரை பொறுத்து. மோஸ்ட்லி பார்த்தோம்னா நிறைய உமன்ஸுக்கு தான் இது இருக்கும். எனக்கு ஒத்த தலைவலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துப்பாங்க, ஒரு சைடு படுத்துப்பாங்க. இல்லை எனக்கு ஒரு சைடு வந்து ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தலையை பிடிச்சிப்பாங்க, ஒரு சைடு பிடிச்சிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப இடிக்குது, குத்துது, தலை ரொம்ப வலிக்குது, தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மைக்ரைன் அப்படின்னு சொல்லும் போது மோஸ்ட்லி வந்து நம்ம ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன வயசுல இருந்து எல்லாருக்குமே வரும். சின்ன குழந்தைங்களுக்கும் வரும், பெரியவங்களுக்கும் வரும். ஸோ அதே போல பார்த்தோம் அப்படிங்கும் போது மைக்ரைன்ல வந்து ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிச்சத்தை பார்த்தா தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை வெயில்ல போகும்போது, இல்லை டிவி பார்க்கும்போது, இல்லை வந்து சன்லைட் பார்க்கும்போது எனக்கு அந்த வெளிச்சம் வந்து தாங்க முடியல, ஸோ அதனால வந்து தலைவலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நைட் டிரைவிங் பண்ணும் போதெல்லாம் எனக்கு தலைவலிக்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த லைட் எக்ஸ்போஷர்னாலையும் வந்து சில பேருக்கு அந்த மைக்ரைன் வந்து வரலாம். இன்னும் சில பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும் போது ரொம்ப சவுண்ட் கேட்குறாங்க, ரொம்ப மியூசிக் கேட்கும் போதோ, இல்லை ரொம்ப க்ரௌட்ல இருக்கும் போதோ, வீட்டில் ரொம்ப இறைச்சல் இருக்கு அப்படின்னா எனக்கு ரொம்ப தலைவலி வர ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிடாட்டி இந்த தலைவலி வந்து வரும். எனக்கு சாப்பாடு வந்து தள்ளி போகுது, நேரம் தள்ளி போகுது, இல்லை சாப்பிடல, ஃபாஸ்டிங்ல இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு அந்த தலைவலி வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லை அவங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ஸ்நாக்ஸோ டீ காஃபி எடுத்தால் எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேரம் தவறி சாப்பிடும் போதும் இந்த தலைவலி, ஒற்றை தலைவலி வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும், லைட்டா தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஹெவியா வந்து எனக்கு வலிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் எதனால நம்மளுக்கு வந்து இந்த மைக்ரைன் வருது அப்படிங்கிறது இந்த ரூட் காஸ் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள்னால இந்த மைக்ரைன் வந்து வரலாம். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேற ப்ராப்ளம்னாலையும் வரும். இப்போ சைனசைட்டிஸ் இருக்கு, சளி தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னாலும் அதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரைன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது எதனால வருது அப்படிங்கிற ரூட் காஸ் நம்ம கண்டுபிடிச்சு ஸோ அதை வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரூட் காஸ் கண்டுபிடிச்சோனாலே நம்மளுக்கு வந்து அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சரி பண்ணிடலாம். ஸோ மைக்ரைன் பார்த்தோம் அப்படிங்கும் போது அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படிங்கும் போது மெடிடேஷன் பண்ணலாம், இல்லை யோகா பண்ணலாம். ஸோ அதுக்கான மெடிடேஷன் பார்த்தோம் நம்ம சித்தால அப்படிங்கும் போது ஸோ ஏலாதி சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நைட்டு பாலில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கலந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் டெய்லி எடுத்துட்டு வரும்போது நல்லாவே இந்த மைக்ரைன் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு வந்து நல்ல ஸ்லீப் முக்கியம். ஏன்னா சில பேர் நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு இந்த மைக்ரைன் வந்து இருக்கும். எனக்கு ஒழுங்கான தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தூக்கம் இல்லாட்டி கண்டிப்பாக மைக்ரைன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் தண்ணி குடிக்காமல் இருப்பாங்க. ஸோ அதனாலையும் வந்து மைக்ரைன் வரலாம். ஸோ அந்த ரூட் காஸ் கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அதை அவாய்ட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மைக்ரைன் வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். மேம், இப்போ நீங்கள் வந்து மைக்ரைனில் வந்து சொல்லியிருந்தீங்க இது பெரும்பாலும் பெண்களுக்கு தான் வரும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஏன் ஆண்களுக்கு வராமல் பெண்களுக்கு அதிகமாக வரக்கு ஏதாவது காரணம் தான் இருக்கா?
மேஜரா பார்த்தோம்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தா இந்த மைக்ரேன் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். சில பேர் சொல்லுவாங்க, பேஷண்ட் சொல்லும்போதே என்ன சொல்லுவாங்கன்னா, "எனக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி இது வந்துருது, இல்ல மாசத்துக்கு ஒரு வாட்டி வருது, இல்ல டெய்லி இருக்குன்னு" சொல்லுவாங்க. சில பேருக்கு ஒரு எபிசோட் மாரி 2 ஹார்ஸ், 3 ஹார்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தோம்னா, ஒரு 2 to 3 டேஸே இது தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனோம் அப்படிங்கும்போதும் இந்த மைக்ரேன் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கான நம்ம மெடிடேஷன் எடுக்கிறது, ஸோ இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து அந்த ட்ரிகரிங் ஃபேக்டரா இருக்கும். நம்மளுக்கு மைக்ரேன் வந்து இன்க்ரீஸ் பண்ற ட்ரிகரிங் ஃபேக்டரா இருக்கும். ஸோ அதனால நம்ம ஸ்ட்ரெஸ்ஸ கம்மி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மைக்ரேன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். மேம் இந்த மைக்ரேனுக்கும் ஜெனட்டிக்கும் ஏதாவது கனெக்ட் இருக்கா? கண்டிப்பா. ஸோ மைக்ரேன் வந்து ஜெனட்டிக்கா வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. என்னன்னா, எங்க அப்பாவுக்கு இந்த தலைவலி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. எனக்கும் இருக்கு. அவங்களே வந்து அவங்களுக்கே தெரியும். எனக்கு வந்து எங்க அப்பாவுக்கு இருக்கு, எங்க தாத்தாவுக்கு இருக்கு, எனக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜெனட்டிக்கா வரதுக்கும் கட்டாயம் வந்து சான்சஸ் இருக்கு இந்த மைக்ரேன் வரதுக்கு. மேம் இப்போ மைக்ரேன் வந்து ஜெனட்டிக்கால வரும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இது தவிர வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? கண்டிப்பா. மைக்ரேனுக்கு வந்து நெறைய காசஸ் இருக்கு. ஸோ அது தொடர்ந்து பார்த்தோம்னா, சைனசைட்டிஸ்னாலயும் நம்மளுக்கு தலையில நம்மளுக்கு நீர் சேருது. அதனாலயும் வந்து நம்மளுக்கு இந்த மைக்ரேன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி சைனசைட்டிஸ்னால இந்த மைக்ரேன் வருது அப்படிங்கும்போது, சைனசைட்டிஸ் க்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து அத சரி பண்ணும்போது தான் இந்த ப்ராப்ளமும் நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும். ஏன்னா தலையில வந்து நீர் சேர்ந்துருது. இல்ல வந்து சில பேர் குளிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே அவசர ஈரத்தோட அவசரமா போட்டுருவாங்க. போயிடுவாங்க. ஆமா. ஸோ அதனாலேயே தலையில நீர் சேர்ந்து அதுவுமே அவங்களுக்கு அந்த தலைவலிய வந்து ட்ரிகர் பண்ணும். மேஜரா மைக்ரேன் அப்படின்னாலே சில விஷயங்கள் நம்மளுக்கு ட்ரிகர் பண்ணி, அத வந்து காஸ் பண்ணி நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால சைனசைட்டிஸ் இருந்துச்சுனாலும் மைக்ரேன் வரலாம். அப்படி அதனால வந்துச்சு அப்படிங்கும்போது, சைனசைட்டிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணும்போது தான் இதுவும் சரியாக ஆரம்பிக்கும். மேம் பெண்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பூ வைப்பாங்க. அந்த பூ வைக்கிறதுக்கும் மைக்ரேனுக்கும் கனெக்ட் இருக்கா? நார்மலா சில நான் சொன்ன மாரி இந்த லைட், சவுண்ட் அதனாலயும் வரும். சில பேருக்கு இந்த ஸ்மெல்னால பூ வைப்பாங்க. ஸோ பூ அந்த வாசம் தாங்க முடியாது. இல்ல பெர்ஃப்யூம் போடுவாங்க. டார்க் ஸ்மெல்ஸ். ஆமா. அந்த மாரி நம்ம கிராஸ் பண்ணாங்கனாலே அவங்களுக்கு வந்து அந்த தலைவலி தாங்க முடியாது. தலைவலி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ அதனாலயும் வந்து இந்த மைக்ரேன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. வீட்ல ஊதுபத்தினாலயோ, இல்ல புகைனாலயோ வீட்ல சமைக்கும்போது, அதக்கூட அவங்கனால வந்து தாங்கிக்க முடியாது. ஸோ அத தொடர்ந்து உங்களுக்கு லைட்டா வந்து அந்த மைக்ரேன் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால இந்த ஸ்ட்ராங்கான ஸ்மெல் இருந்துச்சுன்னா, ஸோ அத அவாய்ட் பண்ணிக்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கூட யாராவது ஒரு சில பேருக்கு மைக்ரேன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அவங்களுக்கு பெயின் இருக்குன்னா, அவங்களுக்கு முதலுதவியே என்ன மேம் நம்ம சொல்லலாம்? அதுக்கான நம்ம வந்து வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். ஏன்னா தலைவலி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுருவாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். தூக்கம் ரொம்ப தேவை. ஸ்ட்ரெஸ்ஸ அவாய்ட் பண்ணிக்கோங்க. டிராவல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, டிராவல் பண்ணாலும் தலைவலி வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாரி உள்ளவங்களுக்கு வெளியில போம்போது அந்த சவுண்ட் கேட்கறது, லைட் பார்க்குறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நைட் டிரைவிங் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க எல்லாத்தையும் ஃபுல்லா நம்ம வந்து பண்ணாம இருக்க முடியாது. கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது. மேம் இப்போ பொதுவா சில பேருக்கு தலைவலி இருக்கும். நார்மலான தலைவலி இருக்கும். அது மைக்ரேன் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. சில பேர் மைக்ரேனே இருக்கும். நார்மல் தலைவலின்னு அசால்ட்டா இருந்துருவாங்க. எப்படி கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிறது? ஸோ மைக்ரேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எப்படின்னா, ஒற்றை தலைவலி மெயினா நான் சொன்ன மாரி மேஜரா நெறைய பேருக்கு ஒன் சைடு தான் பெயின் இருக்கும். ஸோ அத பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த காது பக்கங்கள்ல வந்து பெயின் இருக்கும். ரிலேட்டடா நம்மளுக்கு தலையும், காது பக்கங்கள்லயும் வந்து பெயின் இருக்க ஆரம்பிக்கும். மத்த தலைவலி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு நெத்தியில இருக்கும். சில பேருக்கு தலைக்கு மேல இருக்கும். தலை பின்புறத்துல இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கும். மேஜரா மைக்ரேன் பெயின் அப்படின்னு பார்த்தோம்னா, காது பக்கங்கள்ல அந்த சைட்ல தான் வந்து இருக்க ஆரம்பிக்கும். பாரமா இருக்க ஆரம்பிக்கும். எனக்கு வந்து பாரமா இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய பேர் ஒன் சைடா படுத்திருப்பாங்க. ஒன் சைடாவே. அந்த மாரி இருக்கிறவங்களும் நம்ம பேஷண்ட் பார்த்துருக்கோம். மத்த பெயின் இருக்குன்னா, கன்ஃப்யூஸ் பண்ணிப்பாங்க. என்னன்னா வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கோ, அந்த தலைவலினால இருக்கோ, இந்த தலைவலினால இருக்கோ அப்படின்னு நெனச்சுப்பாங்க. ஸோ எனிவே நம்ம டாக்டர்ட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மேஜரா மைக்ரேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு காது பக்கங்கள்ல, நெத்தி பக்கங்கள்ல தான் வந்து வராது. மேம் இப்போ மைக்ரேன் வருது அப்படின்னா, இது வந்து லைஃப் லாங் எனக்கு இருக்கும் அப்படின்னு சில பேர் வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. உண்மையுமே அப்படி இருக்குமா? இல்ல இடையில போயிடுமா? மைக்ரேன் மோஸ்ட்லி பார்த்தோம்னா, அந்த மிடில் ஏஜ்ல தான் நெறைய பேருக்கு பார்க்க முடியும். இப்போ பார்த்தோம்னா, டீனேஜ்ல உள்ளவங்களுக்குமே வந்து நெறையா பார்த்தீங்கன்னா, பசங்க இந்த எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. மேபி அந்த ஸ்ட்ரெஸ் ஓவர் ஆகும்போது அந்த பெயின் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும்.
ஸோ அந்த மாதிரி எல்லா ஏஜ்லேயுமே நம்ம பார்க்க முடியுது. டீனேஜ் ஆகட்டும், மிடில் ஏஜ் ஆகட்டும், நம்மளுக்கு வயசானவங்களுக்கும் வந்து அந்த மைக்ரைன் பார்க்க முடியுது. ஸோ பார்த்தோம்னா லைஃப் லாங் இருக்குமா அப்படின்னு கேட்டா, நம்மளுக்கு வந்து இது ஒரு எபிசோட்ஸ் மாரி தான் வரும். ம். டெய்லியுமே இருக்காது. இந்த மைக்ரைன் அப்படிங்கும்போது டெய்லியுமே இருக்காது. அப்பப்ப மந்த்லி ஒன்ஸ் வரும். இல்ல 3 மந்த்ஸ்க்கு ஒரு ஒன்ஸ் வரவங்களும் இருக்காங்க. இல்ல வந்து எனக்கு ஒரு 1 வீக் ஒன்ஸ் வரவங்களும் வந்து இருக்காங்க. அது லைஃப் லாங் இருக்குமா அப்படின்னு கேட்டா, சில பேருக்கு நம்மளுக்கு மிடில்லயே சரியாறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சில பேருக்கு லைஃப் லாங் எனக்கு அப்பப்ப மட்டும் வந்துட்டு போகுது. டெய்லி இருக்கிறது இல்ல. ஆனா எனக்கு அப்பப்ப மட்டும் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாரி பேஷண்ட்ஸும் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால பயப்பட தேவையில்ல. இது லைஃப் லாங் இருக்கும் அப்படின்னா வந்து பயப்பட தேவையில்ல. இதோட ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அத அவாய்ட் பண்ணாலே வந்து மேஜரா நம்மளுக்கு அந்த மைக்ரேன் எல்லா ப்ராப்ளமுமே வந்து சரியாக ஆரம்பிச்சுரும். அந்த சிம்ப்டம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சுரும். நான் சொன்ன மாரி எதுனால உங்களுக்கு ட்ரிக்கர் ஆகுது? ஸ்ட்ரெஸ்னாலயோ, இல்ல வந்து தூக்கம் ஒழுங்கா இல்லையா? அப்படிங்கும்போது அத கண்டுபிடிச்சு நீங்க அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இதுலருந்து வெளியில வந்துரலாம். ம். இப்ப இந்த தலைவலி, இந்த மைக்ரேன் இத பத்தி பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குனு தைலத்த போடு அப்படின்னு சொல்லி போடுவாங்க. சில பேர் மாத்திரை எடுத்துப்பாங்க. இந்த மாரி என்ன ஏதுன்னு தெரியாம டக்குனு அவங்களா ப்ரிகாஷன்ஸ் எடுக்குறாங்களா மேம்? அது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? ஸோ அவங்களா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் தான் இருக்கா அப்டின்னே அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு டாக்டர்ட்ட போய் கன்சல்ட் பண்ணா தான் ஏன்னா ஒரே சிம்ப்டம்ஸ்லயே நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒரு சிம்ப்டம்ஸ வச்சே நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் தான் அப்டின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டர்ட்ட போய் ஒரு ஜெனரல் கன்சல்டிங் பண்ணிக்கோங்க. ஸோ தானா மெடிகேஷன் எடுக்கிறதோ, இல்ல நான் வந்து மெடிக்கல் போய் அவங்களா மாத்திரை கேட்டு எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு எடுத்துக்கிறதோ, இல்ல வீட்லயே வந்து அவங்க வந்து டிப்ஸ் ஃபாலோ பண்றது. ஸோ அதெல்லாம் வந்து தப்பான விஷயம். ஸோ அதனால டாக்டர்ட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நம்மளா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது, அது இன்னும் பார்த்தீங்கன்னா, அது ஆரம்பத்திலேயே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் நம்மளா டிப்ஸ் ஃபாலோ பண்ணும்போது, நேரத்த கடத்துற மாரி தான் நம்மளுக்கு. ஸோ ஆரம்பத்திலேயே நம்ம வந்து டாக்டர்ட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது, அதோட என்ன ப்ராப்ளம்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு மெடிகேஷன்ஸா அவங்களே வந்து ஒவ்வொரு டிப்ஸா ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. ஸோ இதுல சரியாகல. ஸோ அப்ப அத சொல்றாங்க. அத பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து நேரத்த கடத்துவாங்க. ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு சிம்ப்டம்ஸ் இருக்கு அப்படின்னா, உடனே டாக்டர்ட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களே மெடிகேஷன் எடுத்துக்கிறது ரொம்ப மிக தப்பான விஷயம். அருமை மேம். மைக்ரேன் பத்தி ஒரு தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. ரொம்ப நன்றி மேம்.